ஓம் நமோ வெங்கடேஷாய. நேற்று நைட்டு வீடியோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் நியூஸில் பார்த்தேன். நேற்று காலையிலேருந்தே பக்தர்கள் 8 இடங்களில் கீழ்த்திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதில் ராமநாயுடு ஹைஸ்கூலில் 4000 பக்தர்கள் போல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு கதவு திறந்துருக்குறாங்க. டோக்கன் கொடுக்கறதுக்கு தான் கதவு திறந்துருப்பாங்கன்னு நினச்சிருக்கனால என்னவோ அட் அ டைமில் எல்லாரும் சேர்ந்து அந்த வழியாக வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுறப்போ 6 பேர் இறந்துருக்கிறதாகவும் 29 பேர் முடியாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாகவும் நியூஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களை பார்க்கறதுக்காக ஆந்திர பிரதேஷ் சிஎம் திருப்பதிக்கு வரதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதில் இறந்தவங்களில் தமிழ்நாட்டில் சேலத்துக்காரவங்களும் இருப்பாங்க போல இருக்குது. ஒருத்தவங்க அழுதுகிட்டே வீடியோ போட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நோட் பண்ணிக்கோங்க, துவார தரிசனம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு உண்டான கோட்டா ஃபுல்லாகிடுச்சு. இந்த 3 நாட்களுக்கு உண்டான டிக்கெட்ஸ் வாங்கிறதுக்காக திருப்பதிக்கு போகாதீங்க. தீந்துருச்சு இந்த 3 நாட்களுக்கு உண்டான இலவச டோக்கன். ஜனவரி 10ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன் நேற்று நைட்டு ஒரு 9:15 போல் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது 12 மணிக்கு ஃபுல்லாச்சு. அப்புறம் 11ஆம் தேதிக்கு உண்டானது ஓப்பன் பண்ணாங்க. அது 12 மணிக்கு ஓப்பன் பண்ணது 2:45 போல் ஃபுல்லாச்சு. அதுக்கப்புறமா 12ஆம் தேதிக்கு உண்டானதை ஓப்பன் பண்ணாங்க. இப்போ டோக்கன்ஸ் ஃபுல்லாக தீந்துருச்சு. நேற்று நைட்டு ஒரு 1:30 மணிக்கெல்லாமே க்ரௌடெல்லாம் குறைஞ்சிருச்சு எல்லா கவுண்டர்ஸ்லையுமே. அண்ட் இன்னைக்கு காலையில் கூட சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போய் ரேணுகுண்டாவில் இறங்கி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் டோக்கன்ஸ் வாங்கியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு டோக்கன்ஸ். ஜனவரி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ். டைரக்ட் சர்வதர்ஷனம் இன்றைக்கி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் எந்த டைம் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரில. அடுத்து டைரெக்டாக போய் பார்க்குற இலவச தரிசனம் 20ஆம் தேதியிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நடுவில் நாளையிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம சுவாமி தரிசனம் திருப்பதியில் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் இருக்கணும், இல்லைன்னா கீழ் திருப்பதியில் வாங்குகிற டோக்கன் இருக்கணும். அதில் தான் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு உண்டானது கொடுத்து முடிச்சுட்டாங்க. கவுண்டர்ஸ்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். 13ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன் காலையில் 2 மணி போல் அன்னைக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. 14ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் அன்னைக்கு காலையில் 14ஆம் தேதிக்கு காலையில் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த 10 நாளில் நம்மக்கிட்ட ஒன்று டிக்கெட் இருக்கணும், ஆன்லைனில் புக் பண்ணது, இல்லைனா கீழ் திருப்பதியில் வாங்கின டோக்கன் இருக்கணும். அது 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஸ்ரீரங்கம் கோயிலில் பாஸோட ரிசல்ட்டு கேட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷன். துவார தரிசனம் 10 நாட்களுக்கு அப்போது நம்மளோட ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் படியும் நேரில் வாங்கின டோக்கன் படியும் ஸ்லாட் படி தான் வரணுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. திருமலாவில் ரூம் வேணும் இந்த நாட்கள் அப்படின்னா நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணும், இல்லைனா டோக்கன் இருக்கணும். அப்போ தான் ரூமும் கொடுப்பாங்க. டிடிடியோட டெலிகிராம் பேஜ்லேயும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. 10ஆம் தேதி 11ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு 3 நாட்களுக்கும் சேர்த்து 1,24,000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணதாகவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு நாளைக்கு 40,000 டோக்கன்ஸ் வீதம் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 13ஆம் தேதி கவுண்டர்ஸ் அடுத்து ஓப்பன் பண்ணுவோங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.